சேலத்திலிருந்து அரசியல் விமர்சகர் மணிகண்டன் நினைக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நாதாகாவுக்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கம் செய்கிறார்கள். இது வெறும் ரசிகர்கள் கூட்டம் தான், ஓட்டாக மாறுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்னு ஒருபுறம் நாதாகா தரப்புலையும், அதே நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் உள்ளிட்டோரெல்லாம் இது அதிமுக நாதாகாவுடைய வாக்கு வங்கியை கடுமையாக சேதாரத்தை ஏற்படுத்தும், திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அறுவடை செய்வாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு அனுமானத்தை முன்வைக்கிறாங்க. அவருடைய இந்த இரண்டாவது கட்ட பரப்புரை, இந்த அடுக்கடுக்கான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், இதை எப்படி பாக்குறீங்க? 2010 அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த திரு கருணாநிதி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டத்துல திடீர் சுயகீனம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்கள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்துக்கு வந்தார். அதை பாத்தீங்கன்னா எப்பயும் விட கட்டுக்கடங்காத கூட்டம். அப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஆரம்பிச்சாரு, நீங்க எல்லாம் என் பேச்ச கேட்க வந்த கூட்டம் இல்ல, என்ன பார்க்க வந்த கூட்டம், அதாவது நான் இருக்கேனா இல்லையான்னு என்ன பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னா அது பெரிய அப்ளாஸ் வாங்குச்சு. அது வேற விஷயம். அந்த மாதிரி நடிகர் விஜய் இன்னைக்கு அவர் பேச வந்ததை கேட்க வந்த கூட்டமா பார்க்க வந்த கூட்டமா அப்படின்னா அது நிச்சயமா பார்க்க வந்த கூட்டம். நம்பர் 1 சூப்பர் ஸ்டார், அதுல சந்தேகமே இல்லைங்க. கட்டுக்கடங்கா இது இல்ல, நீங்க இது யூனிக்கா வச்சுக்கோங்க, யூனிஃபார்மா எல்லாத்துக்கும் யூனிவர்சலா வச்சுக்கோங்க. எங்க போனார்னாலும் ஒரு தமிழ்ல இருக்கிற உச்சபட்ச நடிகர் வரைக்கும் பெரும் கூட்டம் வரும். அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கறதுதான் கேள்விக்குறீங்க. ரெண்டாவது அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். எனக்கும் திமுகவுக்கு தான் நேரடி போட்டி அப்படின்னா மக்கள் ஏற்கனவே ஆண்ட கட்சியும் இப்ப ஆழ்ந்துகிட்டு இருக்கிற கட்சியும் தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறது. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா இல்ல திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமாங்கிற போட்டியில அவர் ஒரு கணிசமான வாக்க வாங்கி ஒரு டிஸ்கிரிப்டர், அந்த ரோல் தான் அவர் பண்ணுவார். சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி இருக்கிறதுனால சிறுபான்மை ஓட்டை அவர் பிரிப்பார், இளைஞர்களுடைய ஓட்டை ஓரளவுக்கு பிரிப்பார், இளம்பெண்கள் ஓட்டையும் பிரிப்பார். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டை பிரிப்பார். இதனால அதிமுகவுக்கு எந்த லாஸும் இல்ல. ஜான் சார் சொல்றாருன்னா அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. அவங்க அடிமனதுல அவங்க திமுகவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடுல பேசுறாங்க. என்னுடைய பார்வையில அவர் பிரிக்கிற ஓட்டு அத்தனையும் திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டை பிரிச்சு அதிமுகவோட வேலையை ரொம்ப எளிதாக்குவார் அப்படின்னு தான் நான் கருதுறேன். நன்றி திரு மணிகண்டன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம்.